நம்ம வீட்டில் குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும்ங்க பிஸ்கெட் பேக்கெட் ஓப்பன் பண்ணி நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு மிச்சத்தை அப்படி நம்ம கவரில் வச்சுருவோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு வைக்கும்போது பிஸ்கெட் ஃபுல்லாக நமக்கு நமுத்து போயிடுங்க. அந்த மாதிரி நமுத்து போகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. பாக்ஸ் எடுத்துகிட்டு பிஸ்கெட் ஃபுல்லாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பாருங்கள் பிஸ்கெட் ஃபுல்லாகவே நான் இந்த கப்புக்குள் நான் சேர்த்துக்கிறேங்க. இது போல் நம்ம பிஸ்கெட் ஃபுல்லாக நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மட்டும் நம்ம சக்கரை எடுத்துக்கலாங்க. சக்கரை எடுத்துகிட்டு பிஸ்கெட் மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி இது போல் நீங்கள் சக்கரை தூவிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் டைட்டாக மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு பிஸ்கெட் நமக்கே போகாது, எப்போ வேணாலும் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்க முடியுங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் அரிசியில் ஊற வச்சு தண்ணியில் ஊற்றி நம்ம அரிசி நம்ம நல்லா கை வச்சு க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி நம்ம கை வச்சு வடிச்செடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கை வச்சு தண்ணி நம்ம கீழே ஊற்றும் போது நமக்கு நிறைய அரிசி நமக்கு கீழே சிந்திடுங்க. அந்த மாதிரி நமக்கு சிந்தாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் டீ வடிகட்டு இருக்குது, இந்த டீ வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் அரிசி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நமக்கு அரிசி ஒரு கொஞ்சம் கூட அரிசி நமக்கு கீழே சிந்தாது, வேஸ்டே ஆகாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் தண்ணி மட்டும் அழகாக வடிகட்டி எடுத்துடலாங்க. இப்போ நமக்கு பாருங்கள் அரிசி நமக்கு எதுவுமே கீழே சிந்தலை. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம கொஞ்சம் முட்டை வாங்கிட்டு வந்தாலும் சரி, அதிக முட்டை வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க, எப்படி நம்ம முட்டை வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணாலுமே அந்த முட்டை நமக்கு கொஞ்சம் நாட்கள்லேயே அழுகி போயிடும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு முட்டை உடஞ்சுமே போயிடுங்க. அந்த மாதிரி அழுகி போகாமல் இருக்க, முட்டை உடையாமல் இருக்க இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு 5 முட்டை மட்டும்தாங்க எடுத்திருக்கேன். இதை ஒரு ஓர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பிளாஸ்டிக் கப்பில் ஒரு பாதைகளுக்கு மட்டும் நான் ரேஷன் அரிசி எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி நம்ம அரிசி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச முட்டை எல்லாருக்குள்ள இந்த முட்டை எல்லாமே இது போல் நீங்கள் அரிசி வச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ முட்டை வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெரிய பாத்திரம் வச்சு அரிசி கொட்டி இது போல் முட்டையை நீங்கள் வச்சிங்கன்னா நமக்கு முட்டை உடஞ்சி போகாது. முக்கியமாக நமக்கு முட்டை வெயில் காலமாக இருந்தாலுமே அவ்வளோ சீக்கிரம் நமக்கு உடஞ்சே போகாது. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.